முதல் வழக்கு என் மீது இந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை நான் அவதூறாக பேசிவிட்டேன் என்ற முதல் வழக்கு என் மீது பதிவு செய்யப்பட்டதே திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் திரு அருண் அவர்களை கேட்டுக்கொண்டதற்கான இணங்கதான் நான் ஒரு நீதிமன்றம் பிறப்பித்த நான் பெயிலபிள் வாரண்டின் அடிப்படையில் நான் மதுரை சிறையில் இருந்தபோது சென்னை மாநகர சைபர் கிரைம் பிரிவை சேர்ந்த ஆய்வாளர்கள் 4 முறை அல்லது 5 முறை விமானத்தில் மதுரைக்கு பயணம் செய்து காலையில் ஒரு முறை கைது, மாலையில் ஒரு முறை கைது என்று என்னை கைது செய்தனர். அந்த ஆய்வாளர்கள் பயணம் செய்ததற்கான விமான டிக்கெட்டுகளை வாங்கி தந்ததே செல்வ பெருந்தகை தான் என்று எனக்கு பின்னாளில் தகவல் தெரிந்தது. ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த ஆம்ஸ்டாங் கொலையில் செல்வ பெருந்தகை அவர்களின் தொடர்பை நேரடியாக அறிந்தவர் அந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான திருவேங்கடம் எங்கே இந்த விஷயத்தை வெளியே சொல்லிவிடப் போகிறாரோ என்பதற்காக செல்வ பெருந்தகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் திருவேங்கடத்தை கமிஷனர் அருண் பொறுப்பேற்று 3 நாட்களில் என்கவுண்டர் செய்தார். இப்போதும் செல்வ பெருந்தகை காப்பாற்றுவதற்காகத்தான் என் மீது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அவதூறாக பேசினேன் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்று காலை என் வீட்டில் நடந்த இந்த தாக்குதலின் பின்னணியில் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களும் இருக்கிறார். என் வீட்டில் நடந்த தாக்குதலுக்கு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் எப்படி பொறுப்பாக முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். நான் இந்த புதிய வீட்டுக்கு குடி போய் 3 மாதங்கள் தான் ஆகிறது. இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை. அப்படி இருக்கையில் நன்றாக திட்டமிட்டு என்னுடைய புகைப்படங்களை ஒரு அட்டையாக பதிவு செய்து அது பதாகைகளாக வண்ணத்தில் பதாகைகளாக தயார் செய்து 2 பஸ்களில் சுத்திகரிப்பு தொழிலாளிகளை அழைத்து வந்து என் வீடு இந்த இடத்தில் இந்த சந்தில் தான் இருக்கிறது என்ற தகவலை காவல்துறையை தவிர்த்து வேறு யாரும் அவர்களுக்கு கொடுத்திருக்க முடியாது. மேலும் என் வீட்டில் இன்று காலை 10 மணிக்கு தாக்குதல் நடப்பதற்கு முன்பாக வாணிஸ்ரீ விஜயகுமார் என்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் செல்வ பெருந்தகையின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் சுத்திகரிப்பு தொழிலாளிகள் என்று அழைக்கப்படுவோரை அழைத்துக் கொண்டு சென்னை மாநகர சாலைகளிலே ஊர்வலமாக செல்கிறார். ஊர்வலமாக வந்த பிறகுதான் என் வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.